கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் யெஷுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம இப்போ பார்க்க இருக்கிற தேவ செய்தியானது யெஷுவாவோட உயிர்த்தெழுதல் மாம்சீகத்திலா ஆவியிலா அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம பார்க்க இருக்கிறோம். யெஷுவா உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லும்போது அநேகர் கிறிஸ்தவர்கள் பலவிதமான குழப்படியான காரியங்களை கொண்டு வரவர்களாக இருக்கிறாங்க. சிலர் மாம்சீகத்துல தான் உயிர்த்தெழுந்து வந்தாரு, எந்த மாம்சீகத்தை ஒப்பு கொடுத்தாரோ அதில் தான் உயிர்த்தெழுந்து வந்தார் என்று கருதுகிறாங்க. சிலர் ஆவிக்குரிய சரீரத்தில் வந்திருக்கிறான்னு கருதுகிறாங்க. ஒரு சிலர் அவர் மறிக்கவே இல்லை, மறிச்சாதானே உயிர்த்தெழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. இப்போ வேதாகம் அதை குறித்து என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கு. ஏன்னா ஆண்டவரே யெஷுவா கிறிஸ்து சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் நித்திய ஜீவன் உண்டு என்று காண்கிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பைகள் அவைகளே என்று அவர் சொல்கிறதை நம்ம பார்க்கணும். அப்ப அவரை குறித்த காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேத வசனங்கள் தான் நாம் அந்த காரியங்களை எல்லாம் நாம பார்த்து கொள்ள முடியும். அதுல ஆராய்ந்து பார்த்தோமா தெரியும். ஏன்னா அவரை குறித்து வேத வசனங்கள் சாட்சி கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப யெஷுவா உயிர்த்தெழுதல் மாம்சீகத்தில் இருந்ததா ஆவியிலா இருந்ததா அப்படிங்கிறத வேத வசனங்களை கொண்டு நாம் ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இப்போ ஒருவேளை யெஷுவா கிறிஸ்து உயிர்த்தெழும் போது மாம்சீக சரீரத்திலே வந்தார்னு வச்சுக்குவோம். மற்றவர் சொல்ற மாதிரி ஒருவேளை மாம்சீக சரீரத்தில் வந்தார்னா, அப்ப மனுமக்களுக்காக மீட்பு பலியா கொடுக்கப்பட்ட அதே மாம்சீகத்தையே அதே ஜீவனும் மறுபடியும் எடுத்தது மாதிரி ஆயிருமே. அப்படி இருந்ததானால் எப்படி மனுமக்களுடைய பாவத்தை போக்கும் பலியாக அவர் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் வரக்கூடியதா இருக்கு. ஆவிக்குரிய சரீரத்திலே ஒருவேளை ஆவிக்குரிய சரீரத்தில் எழுந்து வருவாரானால், அப்ப மாம்சீகத்திலே மற்ற அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் காட்சி அளித்தாரே அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்குது. அப்படிங்கிறப்போ அவர் எப்படி ஆவிக்குரிய சரீரத்துல சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரக்கூடியதா இருக்குது. அப்ப இந்த குழப்படியெல்லாம் தீரணும் அப்படின்னா நம்ம வேத வாக்கியம் ஆராய்ந்து பார்க்கணும். வேத வசனங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, இங்கேயே கொஞ்சம் அங்கேயே கொஞ்சமா இருக்கு. வேத வாக்கியங்கள்லாம் கற்பனை மேல் கற்பனையும் பிரமாணத்தில் பிரமாணமும் இங்கேயே கொஞ்சம் அங்கேயே கொஞ்சமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். இப்ப வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தோம்னா அதற்கான காரியங்களை நாம தெளிவு கிடைக்கலாம். ஏன்னா வேத வசனங்கள் இங்கேயும் அங்கேயுமா இருக்குது. தேவன் அந்த விதமாக அமைத்து வைத்திருக்கிறார். அப்ப அதை ஆராய்ந்து பார்க்கும். தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை போல பெரிய பட்டணத்தாரை போல நாம அந்த காரியங்களை ஆராய்ந்து பார்த்தோம்னா அது உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆண்டவரே யெஷுவா கிறிஸ்து மரித்தார் அப்படிங்கிறது உண்மை நிகழ்வான ஒரு காரியம். அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். நாம் நியாயமாக்குதலுக்காக உயிரோடு எழுப்பப்பட்டார்னு வேத வாக்கியம் கூறுவதை நம்ம பார்க்கிறோம். வேதாந்தில பார்த்தோம்னா, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளை அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்து ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப ஜீவனை கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறப்போ அதே ஜீவனிலே மறுபடியும் உயிர்த்தெழுந்து வருவாரானால் எப்படி அது கொடுத்ததாகும்? நாம ஒரு வீட்டை வாங்குறோம். வீட்டை வாங்கும்போது அந்த பணத்தை கொடுத்து வாங்குறோம். கொடுத்த பணத்தை நம்ம திரும்ப எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, எப்படி அந்த வீடு நமக்கு உரியதாக ஆகும்? ஆகாது இல்லையா? அப்புறம் ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்து மனுமக்களை மீட்கும் விரயமாக மீட்கும் விலையாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறாரு. கொடுத்ததே மறுபடியும் எடுத்துக்கிட்டு அதே மாம்சத்துல உயிர்த்தெழுந்து உயிரோடு வருவாரானால் அது எப்படி சரியான ஒரு காரியமா இருக்கு? ஒரு ரீசனபிளா இல்லையே, இல்லைங்களா? அப்ப வேத வசனங்கள் மற்ற வாக்கியங்களை என்ன சொல்லுது அப்படிங்கிறத நாம இப்போ அந்த காரியங்களை குறித்து நாம ஆராய கடமைப்பட்டவர்களாக நாம இருக்கோம். வேத வசனங்களை பார்த்தோம்னா ரோமர் 4:25 அவர் என்ன சொல்றாருன்னு நம்ம படிச்சோம்னா, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நாம் நியாயமாக்குதலுக்காக நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று படிக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார்னா அது கிறிஸ்துவுடைய அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குது. நம்ம எல்லாருக்காகவும் அவரை தன்னிச்சையாக அவர் ஒப்பு கொடுத்தாரு.
யாவேதேன் அவரை நமக்காக பலி ஒப்பு கொடுத்திருக்கிறார் இல்லையா? யாவை தேவன் தான் அவரை கொடுத்திருக்கிறாரு, நமக்காக கொடுத்திருக்கிறார், நம்முடைய பாவங்களுக்காக அவரை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதுபோல நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று அங்கே நம்முடைய அந்த காரியங்களை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய குற்றங்களுக்காக அந்த குற்றங்கள் உட்படுத்திய தண்டனையும் சாபத்தையும் அவர் சுமந்தார். அப்படி சுமந்திருக்கும் போது நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த சரீரத்துல உயிர் தெழுந்து வருவாரானால் அது எப்படி ஒப்பு கொடுக்கிறதா ஆகும் இல்லைங்களா? அப்ப சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட பரிபூர்ணமான நியாயபரமானது யூதர்கள் கை கொள்ள முடியாமல் அந்த மாம்சத்தின் பலவீனங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். வெறுமனே ஆதாமின் மரண சாபத்தை மீட்டெடுப்பதற்காக மட்டுமல்ல, இஸ்ரேல் ஜனங்களுடைய நியாயப்பிரமாணத்தை மீறுவதனால் உண்டான அந்த சாபத்தையும் எடுத்து போடக்கூடியவராக அவர் இருக்கிறாரு. அப்ப அனைவருமே ஆதாமிலே பாவத்தையும் அசுத்தத்தையும் அதன் விளைவான தண்டனையும் சுதந்திரமாக பெற்றதுனால அனைவருமே அவனோடு கூட மீட்பிலும் பங்கு பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆதாம் தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டது. ஆதாமுக்குள் எல்லாரும் எப்படி மரிக்கிறாங்க? ஆதாம் பாவம் செய்யும் போது எல்லா மனுக்களும் அவருடைய அறையில இருந்தது இல்லையா? அவருடைய ரத்தத்துல இருந்தது. அப்ப அந்த பரம்பரையா வழிவகையா அந்த சாபமானது அதன் பிடித்த அந்த சாபமானது எல்லோருக்கும் வரக்கூடியதா இருக்கு. அந்த மரண தண்டனை எல்லோருக்கும் இருக்குது. ஆகையினால ஆதாமுக்குள்ள அந்த சாபத்துக்குள்ள எல்லாரும் அறிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்து தம்மை தாமே மரணத்துல ஒப்பு கொடுத்ததுனால நமக்காக யாவே தேவன் தம்முடைய குமாரனை நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்ததுனால அவர் மூலமா அவருடைய மரணத்தின் மூலமாக நாம் எல்லாரும் மீட்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப அவர் மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தார் இல்லையா? அப்ப நாம மீட்கப்படணும்னா இதுல இன்னொரு காரியத்தை நம்ம கவனிக்க தவறக்கூடாது. நாம ரட்சிக்கப்படணும், பாவம் நீக்கி மீட்கப்படணும்னா வெறுமனே அவர் மரித்தா மட்டும் பத்தாது, அவர் உயிரோட வரணும். ஏன்னா ஒரு சிலர் அவர் மரித்தாதான் உயிரோட எழணும், அவர் மறிக்கவே இல்லை ஆவி அப்படின்ற மாதிரியான சில காரியங்கள் பல விதமான தாற்பயங்களையும் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் மரித்தார் என்றதை வேத வாக்கியம் சொல்றார். நம்மளுடைய பாவங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற வேத வாக்கியம் சொல்றதை பார்க்கிறோம். அப்ப மரித்தனார் தான் மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தார். அவர் ஒருவேளை அவர் மரணத்திலே இருந்திருந்தால், உயிர் தெல்லாம இருந்திருந்தால் நம்முடைய நியாயமாகுதல் உடைய ஒரு வாசலாக அவர் இருந்திருக்க முடியாது இல்லையா? அதனால்தான் ரோமர்ல சொல்லும்போது அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டாரு, நாம் நியாயமாக்கப்படுவதற்காக நீதிமான்களாக்கப்படுவதற்காக சொல்லும்போது நாம் நியாயமாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப அவர் உயிர் திறந்து வந்தாதான் நம்ம இந்த காரியங்கள்லாம் முழுமை பெறும். பாவத்திலிருந்து மீட்கப்படுகிற காரியங்கள், நியாயமாக்கப்படுற காரியங்களும் முழுமை பெறும். ஒருவேளை அவர் உயிர் தள்ளல வெறுமனே பலியை மட்டும் கொடுத்துட்டாருன்னா நமக்கு ரட்சிப்பு கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா பாவமற்ற தன்மையை நமக்கு வரணும், நீதிமான்கள் ஆக்கப்படணும்னா அந்த ரத்தத்தை கொண்டு போய் கிருபாசனத்துல தெளிக்கணும். அடையாளத்துல பார்க்கும்போது ஆசாரன் என்ன பண்றான்? காளையை அடித்து அந்த ரத்தத்தை கொண்டு போய் கிருபாசனத்துல கொண்டு தெளிக்கிறான். வெறுமனே பலியிட்டால் மட்டும் பத்தாது, ரத்தத்தை கொண்டு போய் கிருபாசனத்துல அங்க தெளிக்கக்கூடியதா இருக்கணும். ஆண்டவரே இஷா கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மீட்கும் பலியாக தம்மோட மரித்தால் மட்டும் பத்தாது, அவர் நீதியை திருப்திப்படுத்துவதற்கு பரலோகத்துக்கு போய் கிருபாசனத்துல தேவனுடைய நீதியை திருப்திப்படுத்தும்படிக்கு தன்னுடைய மீட்கும் பலியை அங்க செலுத்தணும். அங்க செலுத்தணும்னா இவர் மறுபடியும் உயிரோட வரணும். மறுபடியும் உயிரோட வரணும்னா அதே சரீரத்துல வர முடியாது. அதே ஜீவனை மறுபடியும் எடுத்தாக்க கொடுத்ததான் ஆகாது. ஆகையினாலதான் தேவன், ஞானமுள்ள தேவன், அவர் தம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது புது சிருஷ்டியாக அவருக்குள்ள ஒரு புது சிருஷ்டியை உருவாக்குறார். அந்த புது சிருஷ்டி தான் மனுஷங்கத்தை பலி செலுத்தி கொண்டே இருக்கிறது. அதுதான் ஆசாரியத்துவத்தை உடையதா இருக்குது. மெல்கிசேதேக்கின் முறையின்படியான ஆசாரியராக அந்த புது சிருஷ்டி இருக்குது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பலி செலுத்தி கொண்டே இருக்குது. மரித்ததுக்கு அப்புறம் அந்த புது சிருஷ்டிக்கு ஆண்டவர் புதியதொரு சரீரத்தை கொடுக்கிறாரு. அது அந்த சரீரத்துல தான் அவர் உயிர் தெழுந்து அந்த மாம்சிக பலி புண்ணியங்களை கொண்டு போய் நீதியின் கரத்துல செலுத்துறாரு. ஆகையினாலதான் அப்படி செலுத்துனதுனாலதான் நாம எல்லாம் என்ன பண்ணோம்? நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம், அதான் நியாயமாக்கப்படுகிறோம். அப்ப நாம் நியாயமாக்கப்படணும், அவர் உயிரோட வரணும். உயிரோட வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் அவருக்குள்ள ஒரு புது சிருஷ்டியை ஜென்பித்தல் ஏற்படுத்தி அதை வளர்த்து கொண்டிருக்கிறாரு.
அந்த புது சிருஷ்டியானது ஆவிக்குரிய சரீரத்தை ஆவிக்குரிய தன்மை உடையதா இருக்குது, பரத்துக்குரிய தன்மை உடையதா இருக்குது. அப்ப அந்த புது சிருஷ்டியை தான் அவர் உயிர்த்தெழுந்து வந்திருக்கணும். அந்த புது சிருஷ்டி உயிர்த்தெழுந்து வந்ததுதான், அதுதான் அவருடைய மீட்கும் பலியை கொண்டு போய் பரத்திலே கிருபாசன தண்டையிலே கொண்டு போய் சமர்ப்பிக்குது. இப்ப இதெல்லாம் வேத வசங்களை கொண்டு நம்ம என்ன பண்ணோம், இது ஆராய்ந்து பார்த்து அது சரியா அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். அதான் இந்த பாடத்துடைய ஒரு சாராம்சமா இருக்கிறது. அப்ப நியாயமாகுதல்னு அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயமாகுதல் நியாயமாகுதல் படிக்கிறோம். நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறோம். நீதிமான்கள்னா என்ன அர்த்தம்? பாவம் இல்லாத ஒரு தன்மை, பாவம் நீக்கப்பட்டு பாவம் இல்லாத ஒரு தன்மை. ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது நீதிமானா தான் இருந்தான் இல்லையா? தேவன் மனிதனை செம்மையானவனாக படைத்தார், அவனும் அநேக உபாயத்தனங்களை உண்டாக்கி கொண்டான் என்று நாம் படிக்கிறோம். செம்மையானவன் அப்படிங்கிறப்ப ரைச்சஸ்னஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல போட்டிருக்கும். அப்ப நீதிமானாக, நீதிமானா என்ன அர்த்தம்? பாவம் இல்லாதவனாக அவன் இருக்கிறான். பாவம் இல்லாதவனாக, ஒரு பரிசுத்தனாக தேவ சாயலே உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அவன் பாவம் செஞ்சதுனால அந்த நீதிமானுக்குரிய தன்மை இல்லாம போயிடுச்சு. இப்ப நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மீட்கும் பலியின் மூலம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மீட்கும் பலி மூலம் இப்ப நாம பாவம் இல்லாத ஒரு தன்மை, யார் யார் அதெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ, விசுவாசம் மூலமாக முதலாவது நாம என்ன பண்றோம்? நியாயமாக்கப்படுகிறோம். அதுக்கப்புறம் தேவனுக்குன்னு ஒப்பு கொடுக்கும் போது மெய்யாகவே அந்த வெட்டலைஸ் ஜஸ்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்கு போகக்கூடியவர்களாக இருக்கும். அது சுவிசேஷ யுகத்திலே இருக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. அப்போ நாம் நியாயமாக்கப்படும் பாவம் இல்லாத தன்மையில வரணும், நியாயமாக்கப்படணும், தேவனும் ஒப்புராகணும். அதற்கெல்லாம் என்ன தேவையா இருக்கு நமக்கு? ஆண்டவரை இயேசு உயிர்த்தெழுந்து தம்முடைய மீட்கும் பலியை கொண்டு போய் அங்க சமர்ப்பிக்கணும். நீதியின் கரத்திலே அங்க சமர்ப்பிக்கணும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. உயிர்த்தெழுந்தது எதற்காக? நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறாரு. அப்புறம் நம்முடைய ரட்சிப்பு வெறுமனே அவருடைய மரணத்தை மட்டும் சார்ந்தது இல்லை, அவருடைய உயிர்த்தெழுதலையும் சார்ந்ததா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்வோம். அப்போ கிறிஸ்துவ உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறப்போ அது நாமளும் உயிர்த்தெழுந்து வருவதற்கான ஒரு உறுதிமொழி. அவர் உயிர்த்தெழுந்து வரலன்னா நமக்கு மீட்பு கிடையாது, நமக்கு ரட்சிப்பு கிடையாது, நாம உயிரோடு எழுப்பி வர முடியாது. அப்ப கிறிஸ்து மரித்தோடு எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலனாக இருக்கிறார் என்று வேத வசனங்கள் மூலம் நாங்க படிக்கிறோம் இல்லையா? அவர் மரித்து எழுந்தவர்களில முதற் பலன் அவர் தான் இல்லையா? அப்ப நியாயமாகுதல் அப்படிங்கிறது பாவம் இல்லாத ஒரு தன்மையா நாம இருக்கிறதை குறிக்கக்கூடியதா இருக்கு. குற்றமற்ற ஒரு நிலை இல்லையா? அல்ல ஒருவேளை ஏற்கனவே குற்றம் இருக்குது, பாவ சாபம் இருக்குது, அதெல்லாம் நீக்கப்பட்டு குற்றமற்ற ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு வரக்கூடியதுதான் அந்த நீதிமான்கள் ஆக்கப்படுகிறது போடுகிறது. ஆனா நியாயமாக்கப்படுவது அப்படிங்கிற அந்த வார்த்தை சரியான ஒரு வார்த்தையா இருக்கும். அதனாலதான் நான் நியாயமாக்கப்படுகிறோம்னு படிக்கிறோம். நாம் நியாயமாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இப்படி நியாயமாக்கப்பட்டாதான் தேவனோடு நாம் சமாதானம் அடைய முடியும். ஏன்னா பாவியான எந்த ஒரு மனுஷனோடும் தேவன் தொடர்பு கொள்ள மாட்டாரு. அப்படிங்கிறப்போ நாம பாவம் இல்லாத ஒரு தன்மையை அடையணும். அந்த பாவம் இல்லாத ஒரு தன்மையை அடையணும்னா நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்து அவருடைய மீட்கும் பலியை கொண்டு போய் நீதிக்கு செலுத்தி அதை திருப்திப்படுத்தணும். அதை திருப்திப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் தேவன் நம்மளை பாவம் இல்லாதவராக அவர் பார்க்கிறாரு. தேவனோடு சமாதானம் அடைவதற்கு நம்முடைய நம்பிக்கையாக அப்ப கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தாரு என்றும் நாம் நியாயமாவதற்காக உயிர்த்தெழுந்தார் என்று உள்ள அந்த உண்மையின் மீதுதான் இந்த காரியங்கள் எல்லாமே அமைந்திருக்கிறது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலதான் நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறாரு. அப்புறம் தேவனை நாடு எல்லோரையுமே இப்போ இலவசமாக நியாயமாக்குறார். யார் யார் இந்த காரியங்களை விசுவாசிக்கிறார்களோ, யாவை தேவன் நம்முடைய பாவங்களுக்காக அவரை ஒப்பு கொடுத்திருக்கிறாரு, நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவரை உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் யார் யார் நாடுகிறோமோ விசுவாசிக்கிறோமோ அவர்களை இலவசமாக நியாயமாக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அவர் நம்முடைய மீட்கும் விலையாக மறிக்கலன்னா நம்முடைய நியாயமாகுதல் அப்படிங்கிறது சட்ட ரீதியாக இயலாததாக இருக்கும். அவரை ஏற்றுக்கொள்ள இப்ப கூட சகோதரி கேட்டாங்க, ஒன்றான மெய் தேவனா உண்மை நீ அன்பு இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்போ இப்ப ஆண்டவரை முதல்ல எங்க ஆரம்பமாகுது ரட்சிப்பு?
யாவே தேவனை இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவு இல்லையா? எந்த விதமான அறிவு? யாவே தேவன் நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. நாம் நியாயமாக்கப்படுவதற்காக எழுப்பி இருக்கிறாரு. இந்த காரியங்களை அறிகிற அறிவு, அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறது, நம்முடைய இருதயம் அதை சார்ந்து இருக்கிறது. அப்ப நாம அந்த அறிவில நம்ம இருதயம் சார்ந்திருந்து அதை விசுவாசித்து நமக்குரியதா ஆக்கி கொள்ளும் போதுதான் நாம் சட்ட ரீதியாக நியாயமாக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்து வரலன்னா சட்ட ரீதியாக நியாயமாகுதல் அப்படிங்கிறது இயலாததாக இருக்கும். அப்ப யெஷுவா கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது தெய்வீக நீதிக்கு அதை சமர்ப்பித்து திருப்பி செய்யும்படியான ஒரு வேலையாக அது இருக்கிறது. அப்போ அதற்கு முன்னால விசுவாசத்தினால் வரக்கூடிய நியாயமாகுதல் அப்படிங்கிறப்போ ஆபிரகாமின் நியாயமாகுதலை போலவே வரக்கூடியதா இருக்குது. ஏன்னா அவரை குறித்த அறிவு அவர் நம்முடைய பாங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. நாம் நியாயமாக்கப்படும் எழுப்பப்பட்டு இருக்கிறார் என்ற அந்த அறிவை, அந்த காரியங்களை நாம் இறுதியை சார்ந்து இருக்கும் போது விசுவாசம் தான். விசுவாசங்கிறது என்னது? நாலேஜ் இல்லைங்களா? நம்ம ஒரு காரியத்தை அறிந்து உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுகிறோம். இறுதியும் அதை சார்ந்து இருக்கிறது. அப்ப எது சார்ந்து இருக்கும்போது அதுதான் விசுவாசமா இருக்கிறது. இப்படி விசுவாசிக்கும் போதுதான் நம்முடைய நியாயமாகுதல் ஆரம்பமாகுது. அதே போலதான் ஆபிரகாமும் விசுவாசித்தான் அவன் நீதியாக எண்ணப்பட்டான் அப்படிங்கிற காரியம் ஆரம்பமாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப மன்னிப்பு அப்படிங்கிறப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்க இஸ்ரவேலருக்கு மட்டும் வரல, ஆபிரகாம் எல்லா ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும்படி வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறார். ஆகையினால் இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல, உலக ஜாதிகள் எல்லாருக்குமே இந்த நியாயமாகுதல் வரக்கூடியதா இருக்கிறது. அப்ப தேவனுடைய திட்டம் அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் உள்ளடக்கக்கூடியதா இருக்குது. யார் யார் ஆண்டவரை விசுவாசி ஏற்றுக்கொள்கிறாரோ, பிதா நமக்கு ஒப்பு கொடுத்தார் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ எல்லாருக்குமே இந்த நியாயமாகுதல் வரக்கூடியதா இருக்கிறது. அப்ப ஒவ்வொருவரும் விசுவாசத்துல முழுமையான அர்ப்பணிப்புல தேவையான படிகளை எடுக்கும் வரைக்கும் அவரது கணக்கில் இந்த நியாயமாகுதல் நிறைவேறாது. வெறும் விசுவாசித்தா மட்டும் போதுமா? இல்லையா? பத்தாது. இப்ப விசுவாசம் இருக்கணும், அதோடு கூட என்ன பண்ணுவோம்? கிரியைகள் இருக்கணும். யாக்கோபு சொல்லும்போது கிரியை இல்லாத விசுவாசம் சேர்த்துதான் இருக்கிறது. அப்ப மேற்கொண்டு சத்தியத்தை படித்து அவரை அறிகிற அறிவு மேற்கொண்டு வளர வளர சத்தியத்தினாலும் அது ஆவியினாலும் வழிநடத்தப்பட்டு தேவனுக்குன்னு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுக்குன்னு ஒப்பு கொடுத்து பிரச்சனை பண்ணும்போது தான் நமக்கு நம்முடைய கணக்கிலே அந்த கிறிஸ்துவை மீட்கும் பலி புண்ணியமானது நம்முடைய கணக்கிலே எழுதப்படக்கூடியதா இருக்கிறது. அப்படி எழுதப்பட்டாதான் உண்மையான அந்த நியாயமாகுதல் வரக்கூடியதா இருக்கு. அப்படியானால் ஆண்டவரே யெஷுவா கிறிஸ்துவை விசுவாசித்தாலே நியாயமாகுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? வேதத்துல படிக்கிறோம், நீயும் கர்த்தராகிய யெஷுவாவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறத நம்ம பார்ப்போம். அப்புறம் எதிர்கால ரட்சிப்புங்கிறது எதிர்காலத்தில் வரக்கூடியதா இருக்கிறது. அதற்கு ஆரம்பம் விசுவாசமா இருக்கிறது. விசுவாசம் மட்டும் பத்தாது, விசுவாசத்துல இன்னும் படிப்படியா வளர்ந்து சத்தியத்தை அறிகிற, இன்னும் மேற்கொண்டு சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர்ந்து தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு போகணும். அதற்காக தான் இந்த நியாயமாகுது. அட்வான்ஸா தேவன் நம்ம நியாயமாக்கப்படுவதாக தற்காலிகமாக நீதிமான்களாக எண்ணுகிறார் அப்படின்னா எதற்காக? தேவனோடு நாம ஒரு உடன்படிக்கை பண்ணணும், பிரச்சனை பண்ணணும். தேவனுக்கு முழுமையாக நம்ம ஒப்பு கொடுத்தாதான் அவர் நம்மை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக வழிநடத்த முடியும். நாம சுயாதீன சித்தமா இருந்து கொண்டு நம்ம இஷ்டம் போல் நடந்து கொண்டிருந்தோமானால் நிச்சயமா அவர் நம்ம என்ன பண்ண முடியாது, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக வழிநடத்த முடியாது. ஏன்னா அவருடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல. அவருடைய சித்தம் என்னன்னு அறிந்து உணர்ந்து நாம செயல்பட்டோமானால் அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவா நம்மை வழிநடத்தக்கூடியதா இருக்கும். அதனால்தான் ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராக யெஷுவா கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவனா இருக்கிறது. அப்ப அதுக்கு ஆரம்பமாக விசுவாசத்திலே ஆரம்பமாகுது. அந்த விசுவாசம் மேலும் டெவலப் ஆகணும். தேவனுக்கு என்று நம்மை ஒப்பு கொடுக்கணும். அதற்காக தான் அந்த நியாயமாக்குதல் நமக்கு கொடுக்கிறாரு. அந்த நியாயமாக்குதல் நமக்கு கொடுக்கறதுக்காக தான் அவர் உயிரோடு எழுந்து வந்திருக்கிறாரு அப்படிங்கிற காரியங்களை நாம புரிந்து கொள்கிறோம். அப்ப தேவன் தம்முடைய திட்டத்தின்படி நமக்காக வாங்கப்பட்ட அந்த ஜீவனுடைய உரிமையை மறக்க மாட்டார் இல்லையா? ஏன்னா உண்மையான நியாயமாகுதல் மாபெரும் செயல், உலகத்திற்காக தேவன் நிர்ணயித்த ஒரு செயலாக இருக்கக்கூடியது. தேவன் தான் இந்த திட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். இந்த ரட்சிப்பு திட்டத்தை ஏற்பாடு பண்ணது தேவன், நமக்காக குமாரனை ஒப்பு கொடுத்தது தேவன்.
அந்த தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்தியது ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்துவா இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நாம ரட்சிக்கப்படணும், மீட்கப்படணும், நிச்சயம் பெறணும்னா கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது, அவசியமான ஒரு காரியமாகவும் அங்க இருக்குது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம் இல்லைங்களா? அப்போ நம்முடைய கர்த்தரோட உயிர்த்தெழுதல அவருடைய மீட்கும் வழியில் நம்முடைய பலியின் மரணத்தில் ஒப்புக்கொடுத்த மனுஷியத்தை திரும்பி ஒருவேளை எடுத்துக்கொண்டாரானால் மறுபடியும் மாம்சத்தில் வருவார் என்று சில சொல்லிக் கொண்டிருக்கிறாங்களே, அவர் மாம்சத்துல உயிர்த்தெழுந்து வந்தார் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க இல்லையா? இப்ப இந்த விதமாக நமக்காக நம்முடைய பாவங்களை போக்கும்படிக்கு மறித்த அதே சரீரத்தையோ அதே ஜீவனையோ மறுபடியும் அவர் மனுஷிகத்தை திரும்ப எடுத்து கொண்டாரானால் நாம் எவ்விதமா ரட்சிக்கப்பட முடியும்? ரட்சிக்கப்பட முடியாது இல்லைங்களா? அப்ப வேத ஆனாலும் அதே சமயத்துல அநேகருக்கு மனுஷ உருவத்துலதான் காட்சி அளித்திருக்கிறார் உயிர்த்தெழுந்து. அப்ப இந்த காரியங்களை வேத வசனங்களை கொண்டு நாம ஆராய்ந்து நிதானிக்க கடமைப்பட்டிருக்கோம். வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கறதுல ஒரு 7 விதமான ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த காரியங்களுக்கு இசைவா இருந்ததுன்னா அது சரியான ஒரு காரியமா இருக்கும். அது 7 ஆக்சியம்ஸ் என்று நம்ம சொல்கிறோம். அது என்ன சொல்லி பார்த்தோம்னா, ஒண்ணு, எந்த ஒரு கருத்தும் வேதாந்தம் சொல்லக்கூடிய எந்த ஒரு கருத்தும் அதனோடு தானே இணக்கம் உள்ளதாய் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்ப ஆண்டவரே இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நாம் நியாயமாக்கப்படுதலுக்காக உயிரோடு எழும்பியிருக்கிறார் அப்படிங்கிறப்போ, நம்முடைய பாவங்களுக்கு மரித்த நம்முடைய பாவங்களை ஒப்பு கொடுத்த அதே சரீரத்திலே அதே ஜீவனிலே மறுபடியும் எடுத்துக்கொண்டாரானால் எப்படி நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்ததா இருக்க முடியும்? கொடுத்ததை மறுபடியும் வாங்கிட்டா அது எப்படி சரியான இருக்கும்? அப்ப இந்த கருத்து அதோட இசைவிணக்கமா இல்ல. இப்ப எந்த ஒரு கருத்தும் அதனோடு தானே இசைவிணக்கமா இருக்கணும். ஆனா இசைவிணக்கமா இது இல்ல அப்படின்னு பார்ப்போம். அடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வேத வாக்கியத்தோட இணக்கமா இருக்கணும். ஏன்னா வேதாந்தத்துல ஒவ்வொரு வேத வார்த்தைகளும் பரிசுத்த ஆவியால் எழுதப்பட்டிருக்குது. அப்ப முழு சரியாக மற்ற வசனங்களோடு இசைவிணக்கமா இருக்கணும் இல்லைங்களா? மற்ற வேத வசனங்களோடு இது இசைவிணக்கா இருக்கணும். இதை கொடுத்த ஆண்டவராகிய மரணத்தையும் மீட்கும் வழியை கொடுத்து வேத வசனம் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ மற்ற வசனங்களோடு நாம் சொல்லக்கூடிய கருத்து இசை இணக்கமா இருக்கணும். மூன்றாவது பார்த்தோம்னா ஒவ்வொரு வேத கொள்கையோட இசை இணக்கமா இருக்கும். பிரின்சிபல் வேதாம் சொல்லப்பட்டிருக்க அந்த பிரின்சிபலோட இசை இணக்கமா இருக்கும். தேவன் ஞானம், நீதி, அன்பு, வல்லமை உள்ளவரா இருக்கா. தேவன் அன்பா இருக்கிறார். நம்முடைய ஒரே பேர குமாரனை கொடுத்து இவ்வளவாய் அன்பு கொண்டார் அதெல்லாம் சொல்லிட்டு நரகத்துல போட்டு வாட்டி வதைப்பான்னு சொன்னா இது எப்படி இசை விணக்கமா இருக்குதா தேவனுடைய குணங்களுக்கு? இல்ல. இப்ப தேவன் சொல்லியிருக்க வேத கொள்கைகளோடு இசை விணக்கமா இருக்கும். மீட்கும் பலி இல்லையா? ஆதாமுக்காக தம்முடைய குமாரனை மனுஷனாக்கினாரு, மீட்கும் பலியாக கொடுத்திருக்கிறாரு. பலியாக கொடுக்கப்பட்ட அதே சரீரத்தை மறுபடியும் எடுத்துக்கொண்டாரானால் அந்த மீட்கும் பலியை மறுபடியும் எடுத்துக்கொண்டாரானால் அது எப்படி மீட்கும் பலியாகும்? அப்போ இந்த வேத கொள்கையோட அதோட பிரின்சிபலோட இணக்கமா இல்லை. அதே போல தேவனுடைய குணாம்சங்களோட இணக்கமா இருக்கணும். தேவர் ஞானம், நீதி, அன்பு, வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அந்த குணாம்சங்களோட அது இணக்கமா இருக்கணும். அதே போல மீட்கும் பலி, ஈடு பலி அந்த தத்துவத்தோட இணக்கமா இருக்கணும் இல்லைங்களா? கொடுத்த சரீரத்தை எடுத்துட்டா அந்த மீட்கும் பலியாக அது ஆகாது. ஆண்டவர் இயேசுவார் சொல்றாரு, உங்களுக்காக பிற்கப்படுகிற என் சரீரமா இருக்குது அப்படிங்கிறார். சரீரம் யாருக்காக பிற்கப்பட்டது? மனுமக்களுக்காக இல்லைங்களா? ஆதாம் சந்ததிக்காக, இஸ்ரவேலர்களுக்காக, அவர்களுக்காக பிற்கப்பட்டது அப்படிங்கிறார். அதே சரீரத்தை மறுபடியும் எடுத்துக்கொண்டாரானா அது எப்படி அவங்களுக்காக பிற்கப்பட்டு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியும்? அதே மனுஷிக ஜீவனையும் எடுத்துக்கொண்டாரானால் அவர்களுக்காக உங்களுக்காக கொடுத்த என் ரத்தமா இருக்குது, பாவமன்னிப்புக்கு என்று உங்களுக்காக சிந்தப்பட்ட புது உடன்படிக்கை ரத்தமா இருக்குது. ரத்தம் ஜீவன் உள்ளது. அப்ப அதே ஜீவனை கொடுத்த ஜீவனை மறுபடியும் மாம்சத்திலே அவர் எடுத்துக்கொண்டாரானால் அது எப்படி சரி காரியமா இருக்கும்? இப்ப ஈடு பலிக்கு இணக்கமா இருக்கணும் சொல்லக்கூடிய காரியங்கள். அது மட்டும் இல்லாம உண்மை நிகழ்வுகளோட இணக்கமா இருக்கணும். வேதாந்த அநேக பல உண்மை நிகழ்வுகள் இருக்கிறது, அதோட இணக்கமா இருக்கணும்.
அது மட்டும் இல்லாம தேவ பக்தி அபிவிருத்திக்கு ஏதுவா இருக்கும். நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்கணும். அப்ப சொல்ல பவுல் சொல்றாரு, நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்கணும். பவுல சொல்லும்போது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. நாம அனுபவிக்கிற காரியங்கள் கூட பக்தி விருத்தியை உண்டாக்கத்தக்கதா இருக்கணும். அப்படிங்கிறப்போ நாம பிரசங்கம் பண்ணுகிற ஒரு கருத்தும் சத்திய கருத்து எல்லாமே எப்படி இருக்கணும்? பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்கணும். அப்ப இந்த 7 விதமான காரியங்களோட இசை இணக்கமா எந்த ஒரு கருத்து இருக்குதோ அதுதான் சரியான கருத்து. அது ஆங்கிலத்தில் சொல்லும் போது சுருக்கமா ஸ்கிரிப்சுரல்னஸ், ஃபேக்சுவல்னஸ், ரீசனபிள்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாமே ரீசனபிளாக இருக்கணும். 7 காரியங்களுக்குள்ள 7 ஆக்ஷன்ஸ்க்குள்ள ஒரு கருத்தை நாம இசை விளக்கப்படுத்துறோமானா அது சரியான ஒரு கருத்தாக அது இருக்கக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நாம வேத வசனங்களை கொண்டு நம்ம இந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணலாம், இப்ப ஆராய்ந்து பார்க்கலாம். யெசுவா உயிர்த்தெழுதல்ல அவர் மாம்சிகத்துல இல்ல, உயிர்த்தெழுதல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாம்சிகத்துல இல்ல அப்படிங்கிற காரியங்களை கொடுத்து வேத வசனங்களை கொண்டு இப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஆராய்ந்து நம்ம பார்க்கலாம். அப்ப நம்முடைய கர்த்தர் முதலாவது பார்த்தோம்னா அவருடைய உயிர்த்தெழுதல பெற்றுக்கொண்ட மகிமையான சரீரத்தை எந்த மனிதனும் பார்த்ததில்லை என்று வேத வசனம் சொல்லுவது இல்லையா? வேத வசனத்தை பற்றி பார்த்தோம்னா ஆண்டவர் உயிர்த்தெழுந்து வந்த மகிமையான சரீரத்தை எந்த மனிதனும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனம் எது படிக்கிறோம்? 1 தீமோத்தேயு 6:16 நம்ம படிக்கிறோம். என்ன சொல்றாரு? 6:16 ஒருவராய் சாவாமல் உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார், அவருக்கே கனமும் நித்திய வல்லமும் உண்டாயிருப்பதாக ஆமென் சொல்லப்படுறது பார்த்தோம். இப்ப இங்க மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர் காணக்கூடாதவர் என்று இருக்கிறதை பார்க்கிறோம் இல்லையா? அப்ப என்னதான் இதுவரைக்கும் யாருமே பார்த்ததில்லை அப்படிங்கிறார். மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர் காணக்கூடாதவர் என்று சொல்லும்போது யாருமே அங்கே பார்த்ததில்லை என்று அங்க சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இது இந்த வசனத்திலே அநேகருக்கு இல்லாது. இது தேவனை குறித்து சொல்லக்கூடிய வசனம் வந்து அநேகர் கருதுகிறார். அதை பார்த்தோம்னா 1 தீமோத்தேயு 6:16 நாம் அதை குறித்த காரியங்களை வேணா கொஞ்சம் எக்ஸ்பிளைனா பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 16. இங்க 1 தீமோத்தேயு 6:16 ஆங்கிலத்துல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம்னா, who only hath immortality, dwelling in the light, which no man can approach unto, whom no man hath seen, nor can see, to whom be honor and power everlasting. Amen. யாரும் பார்த்ததில்லை என்று அங்க சொல்லுகிறதை நம்ம பாருங்க. இப்ப இது வந்து தேவனை குறித்து சொல்றதா சொல்றாங்க அநேக பவர். ஆனா இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? அதுக்கு முன்னால வசனங்கள்லாம் பார்த்தோம்னா யாரை குறித்து சொல்றாரு? ஆண்டவர் யெசுவா கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லி கொண்டு வருகிறார். இதுக்கு முன்ன இருக்கிற வசனங்கள்லாம் பார்த்தோம்னா என்ன சொல்றாரு? எல்லாவற்றும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தி பிலாத்து முன்பு நல்ல அறிக்கை சாட்சியா விளங்க பண்ணின கிறிஸ்து யெசுவோட சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளை இடுகிறேன். அப்ப யாரை குறித்து சொல்லிட்டு இருக்கிறாரு? யெசுவா குறித்து சொல்லுகிறாரு. சொல்லிட்டு வரும்போது அந்த பிரசன்னமாகுதலை இங்க தமிழ்ல வரும்போது தேவன் தம்முடைய காலம் வெளிப்படுத்துவார் என்று அங்க சொல்லப்பட்டது. ஆனா ஆங்கிலத்தில் நாம பார்த்தோம்னா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அங்க தேவனுங்கிற வார்த்தை இருக்காரு. And his time he shall shew who is the blessed and only potentate இல்லையா? அது சொல்லப்பட்டது. அங்க இங்க கூறு சொல்லப்பட்டிருக்கு, தேவன் சொல்லல. அப்ப இங்க கூங்கிறது யாரை குறிக்கக்கூடியதா இருக்குது? ஆண்டவரை யெசுவா கிறிஸ்துவை தான் குறிக்கக்கூடியதா இருக்குது இல்லையா? அங்க தேவனுங்கிற வார்த்தை தவறாக அங்க போடப்பட்டிருக்கு. தமிழ்ல பார்த்தோம்னா தேவன் போட்டிருக்கு இல்லையா? அந்த பிரசனமாகுதலை அவர் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார்னு வரணும் இங்க வரும்போது.
அப்ப ஹூ அப்படிங்கிறது இடத்துல தேவன் போட்டதுனால அநேகர் என்ன நினைக்கிறாங்க, இது தேவனை குறித்துல சொல்றாரு, ஒருவராய் சாவாம இல்லவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் மனசுல ஒருவரும் கண்டிராதவர் காணக்கூடாது தேவனை குறித்து அல்லவோ சொல்லப்பட்டிருக்கு அப்படி என்று அநேகர் தவறாக கருதுகிறார்கள். நிச்சயமா அங்க தேவனை குறித்து அல்ல, ஆண்டவர் யெசுவா கிறிஸ்து சொல்றாரு, அந்த பிரசன்னமாகுதலை அவர் ஹூன்னு போட்டுக்கும் போது அவர் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா ஒருவராய் சாவாமல் இல்லவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் மனசில் ஒருவரும் கண்டிராதவர் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வோம். இப்ப வேத வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர் காணக்கூடாதவர் என்று சொல்லுகிறதை பார்ப்போம். அது 6:16 மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர் காணக்கூடாதவர் ஆண்டவராய் யெசுவா கிறிஸ்து குறித்து அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்ப ஒருத்தரும் காணல அப்படிங்கிறாரு, கண்டிராதவர் என்று சொல்லுகிறாரு. அப்படிங்கிறப்போ அது மட்டும் இல்லாம எபிரேயர் 1 3 5 வரைக்கும் உள்ள வசனங்களை என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையும் சொரூபமா இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையில வசனத்தினாலே தாங்கிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமான வலது பார்சத்தை உட்கார்ந்தார். அவர் எப்படி இருக்கிறார் உயிர்த்ததுக்கு அப்புறம்? அவருடைய மகிமையின் பிரகாசம், யாருடைய? யாவேதனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையும் சொரூபமா இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையில வசனத்தா தாங்கக்கூடியவரா இருக்கிறார். அவரால்தான் நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி சுத்திகரிப்பை உண்டு பண்றாரு. இப்படி உண்டு பண்ணி உன்னதத்துல மகத்துவமானோட வலது பார்சத்திலே அவர் உட்கார்ந்தார் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம வலது பார்சத்துல உட்காரும் போது அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருன்னு 4வது வசனம் சொல்றாரு இல்லையா. படிக்கலாம், 4வது வசனம் படிங்க. இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். அப்ப தேவதூதரை பார்க்கலாம் எவ்வளவு விசேஷ நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ இல்லையா. கடந்த காலத்திலே லோகாசா இருக்கும் போது தேவதூதர்கள் கிட்டும் மேன்மை உள்ளவராதான் அவர் இருந்திருக்கிறார் இல்லையா. அப்படி எந்த அளவு சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவுக்கும் அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானா. இப்ப உயிர்த்தெழுதல்ல மற்றது அதை காட்டிலும் இன்னும் அதிக மேன்மை உள்ளவராக இருக்கிறாரு. ஏன் மேன்மை உள்ளவராக இருக்கிறாரு? யாவேதனுடைய மகிமையின் பிரகாசமா இருக்கிறார், அவருடைய தன்மையின் சொரூபமா இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. ஏன்னா டிவைன் நேச்சர் தெய்வீக சுபாவத்துல இருக்கான். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் யெசுவா கிறிஸ்து தெய்வீக சுபாவத்துல இருக்கிறார். அவருடைய மகிமையின் பிரகாசமாக அவருடைய தன்மையின் சொரூபமா இருக்கிறாரு. யாவேதன் எப்படி ஒருவராய் கண்டிராதவராக இருக்கிறாரோ சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறாரோ அதுபோலதான் இவரும் இருக்கிறார். தேவதூதரை காட்டிலும் எல்லாத்திலும் மேன்மை உள்ளவராக இருக்கிறாரு. ஏற்கனவே தேவதூதரை காட்டிலும் விசேஷித்தவராக தான் அவர் இருந்தாரு. ஆனா இப்போ அதை காட்டிலும் அதிகமாய் அவர்களின் மேன்மை உள்ளவராக இருக்கிறாரு. எப்படி இந்த மேன்மை உள்ளவரா ஆனாரு அப்படிங்கறத 5வது சொல்றாரு. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன். ஜெனிப்பித்தேன் வரக்கூடிய பிறப்பித்தேன். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உண்மை பிறப்பித்தேன். நான் அவருக்கு பிதாவா இருப்பேன், அவர் எனக்கு குமாரனா இருப்பார். அவர் தூதர்கள் யாருக்காவது எப்போதாலும் சொன்னதுண்டா இல்லைங்களா. அப்போ உயிர்த்தெழுதல்ல புது சிருஷ்டியாக பிறக்குது. தேவனுடைய குமாரனாக இல்லையா பிறக்கக்கூடியதா இருக்கிறாரு. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உண்மை பிறப்பித்தேன். நான் அவருக்கு பிதாவா இருப்பேன், அவர் எனக்கு குமாரன் வைப்பார் என்று அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாவது சொன்னதுண்டா? மற்ற தூதர்கள் சொல்லியிருக்கிறாரா? சொன்னதில்லை. உயிர்த்தெழுதல தெய்வீக சுபாவத்தில் இருக்கிறார். ஒருவாக காணக்கூடாதவரும் காணாத ஒருவரும் கண்டிராதவருமா இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அதே போல எபிரேயர் 5:5 படிக்கலாம். எபிரேயர் 5:5 என்ன சொல்றாரு பார்த்தோம்னா, அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரே அவரை உயர்த்தினார்.
சொன்னவரே அவரை உயர்த்தினார். இப்ப மரணத்திலிருந்து அவர் தான் உயர்த்துறாரு. கிறிஸ்து பிரதான ஆசிரியருக்கு தம்மை தாம உயர்த்தல, அவர் தான் உயர்த்துறாரு. அவர் தான் அவரை உயிரோடு கொண்டு வர்றாரு. புது சிருஷ்டியாக அவருக்கு ஒரு தெய்வீக சுபாவத்துல ஒரு சரீரத்தை கொடுத்து, ஆவிக்குரிய ஒரு சரீரத்தை கொடுத்து கொண்டு வர்றாரு இல்லைங்களா? அதனாலதான் அங்க சொல்ற ஒருவரா யாரும் காணக்கூடாதவராக இருக்கிறார், ஒருவரும் கண்டிராதவராக இருக்கிறார் என்று. அதனால்தான் இங்க சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். 6வதுல சொல்லும்போது 6:14 சொல்லும்போது மனசுல ஒருவரும் கண்டிராதவர் காணக்கூடாதவருமா இருக்கிறார் என்று சொல்லுவதை நாம பார்க்கிறோம். ஏன்னா நம்முடைய கர்த்தரோட உயிர்த்தெழுதல்ல எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? அவரோட மகிமை பிரகாசமும் அவரோட சரீரத்துல தற்சொருவமா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப தெய்வீக சரீரம் கொடுக்கப்பட்டது என்று வசனங்கள் நிரூபிக்கல. சாரி, தெய்வீக சரீரங்கள் டிவைன் நேச்சர் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வசனங்கள் வந்து நமக்கு என்னது நிரூபிக்க கூடாது. யாரும் டிவைன் நேச்சர் யாரும் பார்க்க முடியாது. யாரும்னா மனுஷர்கள் பார்க்க முடியாது. தேவதூதர்கள் ஆவிக்கிற சரீரத்தில் இருக்க தேவதூதர்கள் பார்க்கலாம். ஆனா மனுஷகத்தில் இருக்கிற யாவரும் கண்டிராதும் ஒருவரும் காணக்கூடாதவருமாக அவர் இருக்கிறார் என்று நாம் அந்த காரியங்களை குறித்து நாம பார்க்கிறோம். இதை குறித்து இன்னும் கூட சில வசனங்களை பார்க்கலாம். யோவான் 7:39 என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, இங்க பார்த்தோம்னா யெஷுவாவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்கள் அருள் செய்த வாக்கு தத்தத்தை அவருடைய பிள்ளைகள் ஆகிய நமக்கு நிறைவேற்றினார். யெஷுவாவை யார் எழுப்பினாது? யெஷுவாவை ஆண்டவர் யாவே தேவன் எழுப்புறாரு, உயிரோடு எழுப்புறார் இல்லையா? தம்முடைய மகிமை பிரகாசமும் தன்மை சொரூபமாக அவர் தான் எழுப்பினார். அப்ப யெஷுவாவை எழுப்பினதுனால தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருள் செய்த வாக்கு தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாய் நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷமா அறிவிக்கிறோம். யெஷுவா தான் ஆபிரகாம் வித்தா இருக்கிறார். இவர் மூலமாக தான் எல்லாரும் ஆசிரியக்கப்பட போகிறார்கள். இவர் மூலமாக தான் எல்லாரும் நித்திய ஜீவனை பெறக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப இந்த விதமாக அவரை உயிரோடு எழுப்பினதுனால பிதாக்களை அருள் செய்த அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார் என்று இங்க அப்போஸ்தலர் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். சரி, அதே போல யோவான் 7:39 நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்றான்னு பார்ப்போம். யோவான் 7:39 தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். யெஷுவா இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் வரப்படவில்லை இல்லையா? 7:38 சொன்னாரு, வேத வாக்கியம் சொல்றபடி என்னிடத்துல விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் நதிகள் ஓடும் என்றார் இல்லையா? அதை சொல்லிட்டு தான் இந்த வசனம் சொல்றார். விசுவாசிக்கிறவன் அவன் உள்ளத்தில் ஜீவத்தில் நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து எதிர்காலத்துல தம்மை விசுவாசிக்கிறவர்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியை பெறுவாங்க அப்படிங்கிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் என்று அங்க சொல்றதை பார்ப்போம். ஏன்னா யெஷுவா இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அப்ப யெஷுவா கிறிஸ்து மகிமையின் சரீரத்துல இருக்கிறார் அப்படிங்கறத இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. இது எந்த காலத்துல நிறைவேறக்கூடியதா இருக்கிறது? பெந்தெகோஸ்துல நிறைவேறுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பெந்தெகோஸ்துனால அவர்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவி கொடுக்கப்படும் போது அவர்களும் புது சிருஷ்டியாக ஜெனிப்பிக்கப்படுகிறாங்க. ஏன்னா அவர்களும் கிறிஸ்துவை போல தம்முடைய பலி செலுத்துகிறாங்க. நம்முடைய மனுஷத்தை பலி செலுத்தக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆகினா அவர்களுக்கு புது சிருஷ்டி உயிர்த்தல் வரும்போது புது சிருஷ்டியாக வரும்படிக்கு அவர் ஜெனிப்பிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற காரியங்களை குறித்தெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த புது சிருஷ்டியை குறித்து சொல்லும் போது விசுவாசிகள் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லி. ஏன்னா அந்த புது சிருஷ்டியானது தெய்வீக சுபாவத்தை உடையதாக இருக்கிறது. அதோடைய உள்ளத்திலிருந்து தான் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம்.
அதே போல அப்போஸ்தலர் 2:33 என்ன சொல்றாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 2:33 சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதாவுடைய வாக்குத்தத்தன்படி பரிசுத்தாவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். இல்லையா? இப்ப தேவனுடைய வலதுகரத்தினால் அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறாரு. தெய்வீக சுபாவத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறாரு. தேவனுடைய அவரது வலது பார்சத்தில் அவர் இருக்கிறாரு. அவரு பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் பிதாவுடைய இந்த வாக்குத்தத்தம் பரிசுத்தாவியை பொழிந்தருளினார். அப்ப பரிசுத்தாவியை ஆண்டவராய் இயேசு மூலமாக சபை வகுப்பாருக்கு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற காரியத்தை இங்க அப்போஸ்தலர் தெளிவா அவங்க சொல்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப தேவன் தான் அவரை உயர்த்தி இருக்கிறார். உன்னதமாக மகிமையின் சரீரத்திலே அவரை உயர்த்தி இருக்கிறாரு அப்படிங்கிற காரியங்களை குறித்து நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்ப ஆண்டவரை இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து வரும்போது மாம்சிக சரீரத்துல இல்ல, மகிமையில இருக்கிறாரு. மகிமையான சரீரத்தில் இருக்கிறாரு. அவரை கொண்டு போய் தம்முடைய மீட்பு பலி புண்ணியத்தை நீதியின் கரத்துல சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இவர்கள் நியாயமாக்கப்படுறாங்க. யாரு? பரிசுத்தவான்கள். அது பெந்தகோஸ்தில் பெந்தகோஸ்தே நாள்ல நடக்கக்கூடியதா இருக்கு. ஆனா இசாய் சொல்லும் போது கூட நான் போவேனாலும் அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போகலன்னா தேற்றவாளர் வரமாட்டாரு. அப்ப நான் போகணும், உங்களுக்கு தேற்றவாளர் அனுப்பணும், நான் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணணும், இந்த காரியங்களை செய்யணும், அதுக்கு நான் பரவத்துக்கு போகணும்னு சொல்லி உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் அவர் அப்போஸ்தலர் சொல்லினார் அப்படிங்கிற காரியங்களை நம்ம படிச்சிருக்கோம். இல்லைங்களா? இப்ப நாம பாக்குறது அது வலதுகரத்தினால உயர்த்தப்பட்டிருக்கிறாரு. பரிசுத்தாவிகள் இவர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் போய் நீதியின் கரத்திலே அந்த பலி புண்ணியத்தை செலுத்திட்டாருன்னு அர்த்தம். பரிசுத்தாவி இவர்களுக்கு வந்துருச்சுன்னா அப்ப என்ன அர்த்தம்? இவர்களுக்கான அந்த ஆதாமின் மூலம் வந்த அந்த பாவ சாபம் நீக்கப்பட்டாயிற்று. பெந்தகோஸ்தே நாள்ல நீக்கப்பட்டாயிற்று. இப்ப இவர்கள் ஆதாம் நியாயமாக்கப்பட்டு விட்டாங்க. உயிரூட்டமுள்ள ஒரு நியாயமாகுதல்ல இப்ப இவர்கள் பிரவேசித்திருக்கிறார். இப்ப இவர்கள் என்ன பண்ணணும்? தேவனுடைய பார்வையில இப்ப இவர்கள் பாவம் இல்லாதவர்களாக நீதிமான்களாக இருக்கிறார். இப்ப இவர்கள் இந்த நீதிமானுக்குரிய தன்மையை அவர்கள் என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும். இனி பாவம் செய்யாதபடிக்கு தொடர்ந்து நீதிமானா இருந்து, அதே போல ஆதாம் பாவம் செய்யாத போது எந்த நிலையில இருந்தானோ அந்த நிலையில் இருப்பதாக தேவன் அவர்களை கருதுகிறாரு, எண்ணுகிறாரு. அந்த நிலையை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளணும். அது மட்டும் இல்லாம அந்த நிலையிலே அவர்களிடத்துல இருக்கிற அந்த ஜீவனுக்கு ஆதரமான உரிமைகளை அவர்கள் பலி செலுத்தணும். இப்ப பலி செலுத்தணும். அந்த பலி செலுத்தணும்னா யார் பலி செலுத்தணும்? அப்ப அவர்களுக்குள்ளே ஒரு புது சிருஷ்டி உருவாகுது. ஏன்னா இவர்கள் பலி செலுத்தியாச்சுன்னா இவர்கள் உயிரோடு வரும்போது கிறிஸ்துவோடு கூட உடல் சுதந்திரங்களாக இருக்கக்கூடியவர்கள். இவர்களும் கிறிஸ்துவோடு உடல் சுதந்திரங்களாக அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இவர்களும் குமாரன் வகுப்பா இருக்கிறாங்க. அப்ப ஆகையினாலே இவர்களுக்கு என்ன பரிசுத்தாவி அங்க கொடுக்கப்படக்கூடியதா இருக்கிறது. அதுவும் தெய்வீக சுபாவ பரிசுத்தாவியவர்களுக்கு தெய்வீக சுபாவத்துடைய அந்த புது சிருஷ்டியானது அங்கே ஜெனித்தில் நடக்குது. இதெல்லாம் பெந்தகோஸ்தே நாள்ல நடக்குது அப்படிங்கிறத நாம இந்த காரியங்கள் மூலம் புரிந்து கொள்கிறோம். அப்போ 1 தீமோத்தேயு 6:16 மனசில் ஒருவரும் கண்டிராதவரும் இல்லையா? அப்படிங்கிறப்போ அவருடைய உயிர்த்தெழுதலின் சரீரத்திலே யெசுவாவை அநேகர் பார்த்திருக்கிறாங்களே மனசுல அப்படிங்கிறப்போ நிச்சயம் அந்த மகிமையடைந்த சரீரத்தை யாரும் பார்க்கல. அப்ப உயிர்த்தெழுந்த சரீரத்துல யெசுவாவை ஒருவரும் கண்டிராதவர் அப்படி சொல்லும் போது நமக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது. பரிசுத்த பவுல் பார்த்தாரே இல்லையா? உயிர்த்தெழுந்த சரீரத்தை பரிசுத்த பவுல் பார்த்தாரு. அப்படிங்கிறப்போ இந்த வேத வசனம் ஒருவரும் கண்டிராதவர் என்று சொல்லப்படுது. தீமோத்தேயு 6:16 இதை நாம எப்படி புரிந்து கொள்ளுகிறது அப்படின்னு ஒரு டவுட் வருது. ஏன்னா 7 ஆக்சியம்ஸ் நம்ம பார்த்தோம். எந்த வசனம் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணாக இருக்கக்கூடாது. இசை இணக்கமாக அது இருக்க வேண்டும். அப்ப பவுல் அப்போஸ்தலன் பார்த்தது என்னது? அப்ப அவர் சரீரத்தை பவுல் அப்போஸ்தலன் பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி நம்மகிட்ட எழும்பக்கூடியதா இருக்கிறது. சரி, அப்ப அப்போஸ்தலன் பவுல் யெசுவாவை காணலையா அப்படின்னு பார்த்தோம்னா அதை குறித்த வசனங்களை நம்ம படிக்கலாம். அப்போஸ்தலர் 26:13 என்ன சொல்றாரு? மத்தியான வேளையிலே ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடைய கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
19 வசனத்தில் சொல்லும் போது, ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. இந்த ஒளி என்ன, ஒரு தரிசனம் அப்படிங்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனம் அப்படிங்கிறார். இப்போ தரிசனம்னா என்ன? வேதாந்திலே தரிசனங்கள் எப்பொழுதுமே உண்மை நிகழ்வானவைகள் அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அது ஒரு உண்மை நிகழ்வான காரியமா இல்லாம அந்த காரியத்துல ஒரு பிரதிநிதித்துவமாக தான் அது இருக்குது. அதனாலதான் இங்க தரிசனம், பரம தரிசனத்தை நான் கீழ்ப்படியாதவனா இருக்கல என்று அப்போஸ்தலர் சொல்லும் போது, அது ஒரு தரிசனம், உண்மை நிகழ்வான காரியங்கள் அல்ல. அந்த தரிசனத்துக்கே அவருக்கு கண்ணு போயிடுச்சு. உண்மை நிகழ்வா பார்த்தாருன்னா உயிரே போயிடும் இல்லையா? ஒரு உயிரே போயிடும். அதனாலதான் 1 தீமோத்தேயு 6:16 ஒருவரும் கண்டிராதவரும் அப்படிங்கிறார். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்திருந்தாக்க அதே பவுல் எப்படி அதை எழுத முடியும்? ஒருவரும் கண்டிராதவரும் எழுத முடியும். ஏன்னா அவரு பார்த்திருக்கிறாரே இல்லையா? அவர் பார்த்தது உண்மையான சரீரமா இருந்தால் அந்த இதுவா ஒரு வசனத்தை அங்க அவர் என்ன பண்ண முடியாது? எழுத முடியாது. அப்ப அவர் தான் எழுதியிருக்கிறாரு. அவர் தான் இங்க சொல்லும் போது பரம தரிசனம் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப சரீரத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த மகிமையான வெளிச்சத்தை தான் பரிசுத்த பவுல் அந்த சரீரத்தின் தரிசனமாக, அந்த சரீரத்தோட ஒரு பிரதிநிதித்துவமாக கண்டார். அப்ப அந்த சரீரத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த வெளிச்சத்தின் ஊடாக சரீரத்தை காண்பதற்கு அவருடைய கண்கள் மூடுவதற்கு முன்னமே கண்கள் என்ன பண்ணுச்சு? குருடாகி போயிடுச்சு, குருடாக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ பரிசுத்த பவுல் உயிர்த்தெழுந்த நம்முடைய கர்த்தரின் பிரதிநிதித்துவத்தை தான் பார்த்தாரே ஒழிய, அவருடைய உயிர்த்தெழுதலுடைய மகிமையான சரீரத்தை, அந்த வெளிச்சத்தை தரிசனமா அவரை பார்க்கல. அதோடைய பிரதிநிதித்துவத்தை தான், அந்த வெளிச்சத்தை தான் அவர் பார்த்திருக்கிறாரு. அதனால்தான் அவர் சொல்லும் போது அகால பிறவி அப்படிங்கிறார். அகால பிறவி போன்ற எனக்கும் அவர் தரிசனமானார் என்று அங்க சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15:8 சொல்லும் போது, எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் அப்படின்னு சொல்றாரு. அகால பிறவினா என்ன? ப்ரீ மெச்சூரிட்டி இல்லையா? மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முன்னால எப்படி ஒரு மனநிலையில இருந்தோமோ அப்படிப்பட்டதுதான் சொல்றாரு. அப்ப அது என்ன நடக்கு, ஏது நடக்குன்னே புரியாதபடிக்கு ஒரு மெச்சூரிட்டி அதை புரிந்து கொள்ள முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறார். அகால பிறவி போன்ற எனக்கும் அவர் தரிசனமானாரு. ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து சரியான புரிதல் இருந்தா பரிசுத்தவான்களை அவர் துன்பப்படுத்தி இருக்க மாட்டாரு. அப்ப சரியான புரிதல் இல்லை, அந்த மெச்சூரிட்டியா நான் இல்லை, கிறிஸ்துவை குறித்த அறிவுல மெச்சூரிட்டியா இல்லை. இப்படி மெச்சூரிட்டியா இல்லாத போது கூட அவர் என்ன பண்றாரு? எனக்கு ஒரு தரிசனமானார் இல்லையா? அகால பிறவி எல்லாருக்கும் அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானான்னு சொல்லும்போது அந்த தரிசனத்தை அங்க காமிச்சிருக்கிறாரு. அந்த பரம தரிசனமாக அது இருக்கிறது. ஆண்டவரே இஸ்ராயேலுடைய ஒரு பிரதிநிதித்துவத்தை தான் பார்க்கிறாரு. அந்த மகிமையான சரீரத்தையோ, மகிமையான அந்த ஒளியையோ, அந்த ஒளியுடைய பிரதிநிதித்துவம் பார்த்துக்கிறாரு. அவருடைய ஒரிஜினலா அவர் அதை பார்க்கல. ஆகையினால்தான் தீமோத்தேயுல சொல்லும் போது ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்பனா சீசர்கள் பார்த்த வெவ்வேறான சரீரங்கள் இல்லையா இருக்கு. சீசர்கள் பார்த்திருக்காங்களே மனுஷ உருவத்துல. அப்ப வெவ்வேறான அவருடைய சரீரங்கள் அவருடைய உயிர்த்தெழுதல் சரீரம் அல்ல அப்படிங்கிறத இது மூலமா நம்ம புரிந்து கொள்கிறோம். ஏன்னா ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர் இல்லையா? அப்படிங்கிறப்ப அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அப்போஸ்தலர்களுக்கு காட்சி அளித்திருக்கிறாரு. தோட்டக்காரனை போல காட்சி அளிக்கிறாரு, வழி போக்கனை போல இருந்து காட்சி அளித்திருக்கிறாரு, மீன் வாங்க போனவரை போல காட்சி அளித்திருக்கிறாரு, சிலுவையில் இறங்க அந்த சரீரத்திலும் கூட காட்சி அளித்திருக்கிறாரு இல்லைங்களா? அப்ப இந்த சரீரங்கள் எல்லாம் அவருடைய ஒரிஜினலா அவருடைய உயிர்த்தெழுதல் சரீரம் அல்ல அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம புரிந்து கொள்கிறோம். அவர்கள் அவருடைய உயிர்த்தெழுதல் சரீரத்தை பார்க்கவில்லை என்று நிறுவனமாகுது. எது? 1 தீமோத்தேயு 6:16 மூலம். ஏன்னா ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர் இல்லையா? யாருமே அவர் பார்க்கலாம். அப்பதான் பவுல் சொல்லும் போது அப்ப நிச்சயமாவே மற்ற அப்போஸ்தலர்கள் பார்த்தது அவருடைய ஒரிஜினலான சரீரம் கிடையாது, அந்த நேரத்துக்கு உருவாக்கி கொண்ட ஒரு சரீரமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். சரி, அதை குறித்து பரிசுத்த யோவான் அறிக்கை இப்போ 1வது பார்க்கும்போது 6:16 வசனம் நமக்கு உறுதிப்படுத்துது. யாருமே அதை பார்த்ததில்லை, பார்க்க போறதும் இல்லை இல்லையா? ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர் அப்படிங்கிறப்போ
நிச்சயமாக ஆண்டவராய் விசுவாச உயிர்த்தலில் மாம்சீக சரீரத்துல இல்லை அப்படிங்கிறது நமக்கு இந்த வசனங்கள் மூலம் ஊர்ஜிதப்படுத்தக்கூடியதா இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தது ஒரு தரிசனம், அவருடைய சரீரத்துல ஒரு பிரதிநிதித்துவத்தை தான் அவர் பார்த்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். சரி, அப்ப பரிசுத்த யோவானின் அறிக்கையை நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் இல்லையா, இப்ப அப்போஸ்தலர்கள் பல விதமான சரீரத்துல பார்த்திருக்கிறாங்க இல்லையா, தோட்டக்காரனை போல, வழிபோக்கனை போல, மின்வாங்க போறவனை போல, உண்மையில அவருடைய காயங்களால் பட்ட அந்த சரீரத்தை போல பல விதமான தோற்றங்களை அவர்களுக்கு காமிச்சிருக்கிறாரு. அப்ப அப்போஸ்தலரோட அறிக்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத குறித்து நாம பார்க்கலாம். 2வது பாயிண்டா பார்க்கலாம். 1 யோவான் 3:2 அப்போஸ்தலன் யோவான் என்ன சொல்றாரு? பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படல. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். யோவான் அவரை கண்டாரா இல்லையா? மாம்சீகத்துல கண்டிருக்கிறாரு. மாம்சீகத்தை கண்ட யோவானுடைய அறிக்கை எப்படிப்பட்டதா இருக்குது? அவர் இருந்த வண்ணமாகவே நாம் தரிசித்தோம் அல்ல, மகிமையிலே அவர் எப்படி இருக்கிறாரோ அந்த இருக்கிற வண்ணமாகவே. ஏற்கனவே நான் மாம்சத்துல பார்த்தோமே, ஏன்னா புட்டி இருக்க வீட்டுல வந்து தரிசனமானாரு, எல்லாரும் பார்த்திருக்காங்க, பேசியிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அவர் நாம பார்க்கும்போது எந்த விதமா இருந்தாரோ அந்த அந்த இருந்த வண்ணமாவே நாம் அவரை தரிசிப்போம் என்று சொல்லல. ஆனா உண்மையாவே மகிமையில அவர் எப்படி இருக்கிறாரோ அவர் இருக்கிற வண்ணமாவே நாம் அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று இங்க வித்தியாசப்படுத்தி அங்க சொல்லுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா. ஏன்னா இவர்கள் விதமா இருப்போம் என்றும் அவர்களுக்கு இன்னும் வெளிப்படலை. அந்த காரியங்களை சொல்லும் போது சொல்றாரு, இனி நாம் எவ்விதமா இருப்போம் என்று வெளிப்படல. ஆகினும் அதைக்கு அவர் வெளிப்படும் போது, ஆண்டவராகிய இயேசு வெளிப்படும் போதுன்னா இது எந்த காலத்தை குறிப்பிட்டதா இருக்குது? எபிபனி காலத்துல. எபிபனி காலத்துல இவர்கள்லாம் உயிர்த்தெழுந்து போகக்கூடியவர்களா இருப்பாங்க இல்லைங்களா. ஆண்டவர் இயேசு 2ஆம் வரைக்கும் உயிர்த்தெழுந்து போகக்கூடியவர்களா இருப்பாங்க. உயிர்த்தெழுந்து போனதுக்கு அப்புறம் அவர் வெளிப்படக்கூடிய அந்த காலகட்டம், இவர்களுக்கு அவர் வெளிப்படக்கூடிய அந்த காலகட்டத்துல இவர்களும் உயிர்த்தெழுந்து போனதுக்கு பிறகு அவர் எந்த விதமாக மகிமையின் சரீரத்தில் இருக்கிறாரோ, அதாவது அவர் இருக்கிற வண்ணமாக இருக்கிறாரோ அதே விதமா நாம் தரிசிப்பதனால நாமும் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று தங்களை கூட சொல்லும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே என்று இங்க சொல்றாரு. ஏன்னா ஏற்கனவே மாம்சத்துல பார்த்திருக்கிறாரு யோவான். அதனால அவர் இருந்த வண்ணமாக நாம் மாம்சத்துல பார்க்கும்போது எப்படி இருந்தாரோ அந்த இருந்த வண்ணமாக அவரை பார்ப்போம்னு இங்க சொல்லல. அவர் மகிமையில எப்படி இருக்கிறாரோ அந்த மகிமையில இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்போம். எப்போ? உயிர்த்தெழுந்து போனதுக்கு அப்புறம். உயிர்த்தெழுந்து போனதுக்கு அப்புறம் அவர் இருக்கிற வண்ணமாக நாம் தரிசிக்கிறதுனால நாமும் உயிர்த்தெழுதலே அவரை போலவே அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று அங்கே சொல்லுகிறதை நாம பார்ப்போம் இல்லையா. அப்போ இதுல இருந்து நமக்கு எந்த புரிஞ்சு கொள்கிறோம்? அவருடைய சீசர்களுக்கு உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவருடைய சீசர்களுக்கு தோன்றிய அந்த சரீரங்கள் எல்லாம் அப்பொழுது வெளிப்பட்டிருந்தது. ஆனா அவைகள் மாம்சத்து எலும்புகளிலுமான சரீரம் அல்ல. அப்போது ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விதமான சரீரத்தை உருவாக்கி இருந்தார். அந்த சரீரம் உண்மையாவே மாம்சமும் எலும்பும் உள்ள சரீரம் இல்ல, அது உருவாக்கி கொண்ட சரீரம். உருவாக்கி கொண்ட மாம்ச எலும்புகளான சரீரங்களாக இருந்ததை அவர்கள் கண்டு கொண்டாங்க. ஆனா ஆண்டவரை எஸ்ஸாவிச்சு சொல்லும் போது இது ஒரு ஆவிக்கு இந்த விதமான மாம்சம் எலும்பு இராது என்று சொல்வதை பார்க்கும். அப்ப உருவாக்கி கொள்ளும் போது இருந்த அந்த மாம்சம் எலும்பும் எல்லாம் தான் மாம்சமும் எலும்பும் அந்த சரீரம் வந்து அவர் உருவாக்கி கொண்ட ஒரு சரீரமா இருக்கிறது. உண்மையிலே அவருக்கு இருக்கிற சரீரத்திலே மாம்சம் எலும்பு எதுவுமே கிடையாது. ஒரு ஆவிக்கிற சரீரத்தில் இருக்கிறாரு. ஒருவரும் கண்டிராதவர் காணக்கூடாதவர் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்போ யோவான் சொல்றது அவரோட உயிர்த்தெழு சரீரத்தை உண்மையிலே நாம பார்க்கணும்னா அவருக்கு ஒப்பா இருக்கணும் அப்படிங்கிறாரு. இந்த காரியங்கள் மூலமா அவருக்கு ஒப்பா இருந்தாதான் அவரோட உயிர்த்தெழுந்த சரீரத்தை நாம பார்க்க முடியும். அப்ப இந்த அறிக்கையின் மூலம் நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? அப்ப ஏற்கனவே அவர்களுக்கு உயிர்த்தெழுந்து தம்மை காண்பித்த அந்த காரியம் எல்லாமே
அவர் தற்காலிகமாக உருவாக்கி கொண்ட ஒரு சரீரமாக இருக்கிறது. உண்மையிலே அது அவருடைய உயிர்த்தெழுந்த சரீரம் அல்ல அப்படிங்கிறத இந்த பரிசுத்த யோவான் அறிக்கையின் மூலமாக நாம அங்க புரிந்து கொள்ளுகிறோம். அத நம்ம பார்த்தோம்னா அவர் பலி செய்யப்பட்ட சரீரம் உயிர்த்தெழுந்து திரும்ப எடுத்துக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிறதுக்காக மூன்றாவதா நம்ம என்ன நிரூபணம் வேதாந்தத்துல இருந்து ஆராய்ந்து பார்க்கலாம் அப்படின்னா 1 Corinthians 15 35 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை நம்ம படிக்கலாம். 1 Corinthians 15 35 38 வரைக்கும் ஆகிலும் படிக்கிறீங்களா? மரித்தோர் ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்துடைய வெறும் விதையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியையே கொடுக்கிறார். அப்ப இங்க சொல்லும்போது நீ விதைக்கும் போது இல்லைங்களா, நீ விதைக்கிற போது இனி உண்டாகக்கூடிய மேனியை விதைக்கல, வெறும் விதையை தான் விதைக்கிற அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம் இல்லையா. அதுவும் கரெக்டா சொல்றாரு. எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள், உயிர்த்தெழக்கூடிய அந்த காரியத்தை தான் இங்க சொல்றாரு. மரித்தோர் உயிர்த்தெழுந்து எப்படி எழுந்திருப்பாங்க, எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்னு ஒருவன் சொல்லானானா, புத்தியினனே, நீ விதைக்கிற விதை எந்த விதை நிலத்துல விதைக்கிறியோ அது செத்து போயிடும். செத்தால வழியே உயிரோடு வராது. நீ விதைக்க போது இனி என்ன மேனி வருதோ அந்த மேனியை நீ விதைக்க மாட்ட. உண்டாகக்கூடிய மேனி புதியதொரு மேனியா இருக்கிறது. கோதுமை மற்றொரு தானியத்தோட வெறும் விதையத்தை விதைக்கிற. தேவன் தமது சித்தத்தின்படி அதுக்கு மேனியை கொடுக்கிறார். ஒரு அவரை விதைய உள்ள பூமியில போட்டு விதைத்தோம்னா போட்ட விதை செத்து போயிடும். அது முளை கிளம்பி வரும்போது அதற்கு மறுபடியும் அவரை முளைக்கும் போது அந்த அவரைக்குள்ள அதே போல ஒரு மேனியை வைப்பது ஏன் சித்தமா இருக்கிறது. அதற்கு ஏற்ற மேனியை கொடுக்கிறார் என்று இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்றதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்போ விதைக்கப்பட்ட பயிரும் விதை ஒருபோதும் திரும்ப வராது அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்தி, அது போலதான் மரணத்திலே பலி செய்யப்பட்ட ஆண்டவராகிய இயேசுவின் சரீரம் ஒருபோதும் உயிர்த்தெழுதலிலே திரும்ப வராது. அப்போஸ்தலர்கள் மரித்தாலும் கூட மரித்த அதே சரீரத்தில் அவர்கள் திரும்ப எழுந்து வரமாட்டாங்க. அது செத்து போயிருச்சு. எழுந்து வரும்போது புதியதொரு மேனியை கொடுக்கிறாரு. அது தேவன் தமது சித்தத்தின்படி அதற்கேற்ற மேனி கொடுக்கிறாரு அப்படிங்கிறாங்க சொல்றதை நாம பார்க்கிறோம். அப்ப அந்த விதையின் இப்போ விதை விதைக்கும் போது அந்த விதையில இருக்கக்கூடிய அந்த ஜீவ சக்திகள் இல்லையா, அந்த விதையுடைய வகை, அதோட தனித்தன்மை இதெல்லாம் காக்கப்படக்கூடியதா இருக்கிறது. அது முளைத்து வரும்போது அதே வகை, அதோட தனித்தன்மை, அதோட ஜீவசக்திகள் மறுபடியும் புதியதா வரக்கூடிய அந்த விதையில இருக்குது. அதையெல்லாம் தேவன் வைக்கிறார். புதியதா வந்த அந்த விதையும் மறுபடியும் மண்ணில் போட்டு விதைச்சிங்கன்னா அதுவும் பயிராகி மலர்ந்து அதுவும் பலன் தரக்கூடியதா இருக்கும். இந்த விதமாக தான் தேவன் அங்க வச்சிருக்கிறாரு இல்லைங்களா. அப்போ விதையோட ஜீவசக்தி, அந்த விதையோட வகை, அதோட தனித்தன்மை எல்லாம் காக்கப்பட்டது. அந்த புதிய பயிரில அவைகள் திரும்ப வருது. அது போலதான் இந்த புது சிருஷ்டி ஆவிக்குரிய குணாம்சம் மானிட சரீரத்துல இருந்து அந்த தெய்வீக ஜீவ சக்திகளோடு அது காக்கப்படுகிறது. அப்ப புது சிருஷ்டிக்குரிய தெய்வீக தன்மைக்குரிய அந்த குண இயல்புகள்லாம் அவர்களுக்கு உள்ள என்ன பண்றது, வளர்க்கப்பட்டு அது படிக்கப்படுத்தப்படக்கூடியதா இருக்குது. அதெல்லாம் இங்க அங்க சரீரத்துல மாம்சிக சரீரத்துல இருந்து டெவலப் ஆகக்கூடியதா இருக்கிறது. அந்த புது சிருஷ்டியோடைய அந்த தெய்வீக சுபாவத்துக்குரிய குண பண்புகள், அதோட உயிரூட்டமான ஜீவ சக்திகள் இதெல்லாம் காக்கப்பட்டு உயிர்த்தெழுதல்ல அது அப்படியே அங்கே கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே அப்போஸ்தலன் ஒரு விதையை குறித்த காரியங்களே விளக்கமா சொல்றார்.
அப்ப புது சிருஷ்டியோட அந்த அந்த மானிட சரீரத்தில் இருந்த அந்த தெய்வீக ஜீவ சக்திகளோடு அது காக்கப்படுகிறது. அப்ப உயிர்த்தெழுப்பப்படல தான் அது பிறந்த புது சிருஷ்டியாக அது இருக்குது. தெய்வீக சுபாவத்திலே அது பிறக்கக்கூடியதாக அது இருக்குது. தேவன் அதற்கேற்ற மேனியை என்ன பண்றாரு? கொடுக்கிறார். விதவைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார் அப்படிங்கிறப்போ, தெய்வீக சுபாவத்துக்குரிய புது சிருஷ்டியை அவர்கள் டெவலப் ஆனதுனால, அதற்கேற்ற மேனியை அவர்களுக்கு கொடுக்கிறாரு. அப்ப பழைய விதைகளுக்கு பதிலாக காக்கப்பட்ட ஜீவ சக்திகளோடு, அந்த தனித்தன்மையோடு அந்த புதிய விதைகள் உண்டாக்கப்படக்கூடியதா இருக்குது. அதுபோலதான் தெய்வீக ஜீவ சக்திகளோடு அதோட குணாம்சத்தோடு ஒரு புதிய சரீரம் அவர்களுக்கு உயிர்த்தெழுதலே கொடுக்கப்படக்கூடியதா இருக்கிறது. இப்ப மனத்திலே பலி செய்யப்பட்ட அந்த சரீரமானது உயிர்த்தெழுதலில் ஒருபோதும் திரும்ப வராது அப்படிங்கிறத இங்க ஆணித்தரமா சொல்றார். விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாங்க. மனத்தில் பலி செலுத்தப்பட்ட அதே சரீரம் வராது. அப்ப அவனுக்கு மற்றொரு சரீரம் தான் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத இந்த வேத பகுதியில நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குது. ஆகையினால யெசுவாவோட உயிர்த்தெழுதல்ல அவர் பலி செய்த சரீரத்திலிருந்து வேறுபட்ட ஒரு சரீரத்தை தான் பெற்றுக்கொண்டார். வேதாந்தம் சொல்லப்பட்ட 6 விழித்தெழுப்பப்படுதல்கள் யெசுவாவினால் செய்யப்பட்ட 3 இல்லைங்களா? உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறப்போ வேதாந்தத்துல ஒரு 6 விதமான உயிர்த்தெழுந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. லாசர் உயிர்த்தெழுந்தது இல்லையா? நம்ம அதெல்லாம் உண்மையிலே உயிர்த்தெழுந்தல் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். லாசரு மரித்த நேரம் உயிரோட வந்தது, யவீரின் மகள் வந்தது, விதவையின் மகள் வந்தது இல்லைங்களா? அதே போல பழைய ஏற்பாடுல எலியா, எலிசா அவர்கள்லாம் உயிர்த்தெழுப்பினது. கிட்டத்தட்ட ஒரு 6 நிகழ்வுகள் வேதாந்தத்துல சொல்லப்பட்ட காரியமா இருக்குது. அதெல்லாம் உயிர்த்தெழுதல் கிடையாது. உயிரோ விழுத்து எழும்பக்கூடிய ஒரு காரியம். அதனாலதான் ஆண்டவர் எஸ்ஆர் சொல்லும்போது அவள் நித்திரையா இருக்கிறாள், உங்கள் சகோதரன் மறிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறான் இல்லையா? அப்படின்லாம் அவரு அங்க சொல்றாரு அப்படிங்கிறத நாம படிச்சிருக்கிறோம். அப்ப அந்த காரியம் அவர்கள் உயிரோடு வந்த காரியங்கள் உண்மையான உயிர்த்தெழுதல் கிடையாது. ஏன்னா அவர்கள் மரிப்பதற்கு முன் கொண்டிருந்த அதே சரீரங்களை தான் அவங்க வெளியே வர்றாங்க, எழுந்துச்சு வர்றாங்க. மரித்த நிலையில் எழுந்துச்சு வர்றாங்கன்னா அவர்களுக்கு உயிரோடு என்ன சரீரங்கள் இருந்தோ அதே சரீரத்துல வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் யெசுவா மீட்கும் பலி இன்னும் அங்க செலுத்தப்படலை, அவங்க பாவம் நீக்கப்படலை. மறுபடியும் அதே சாபம் இடத்துல இருந்தது, மறுபடியும் அவர்கள் மரித்தார்கள். ஆகையினால்தான் இந்த உண்மை மறுபடியும் அவர்கள் மரித்தார்கள். ஆதாம் சாபம் அவர்களுக்கு நீக்கப்படவில்லை, அவர்கள் நியாயமாக்கப்படவில்லை அப்படிங்கிறதுனால இவைகள் எல்லாம் யெசுவாவை மரித்தோர்ந்து எழுவதற்கு முன்னுமே நிகழ்ந்த நிகழ்வுகளாக இருக்கிறது. ஆகையால அவர்களுக்கு சாபம் இன்னும் நீக்கப்படாதனால அவர்களுடைய உயிரோடு வந்த நிலையானது உயிர்த்தெழுதல் கிடையாது. ரிசரக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய அந்த அப்படிப்பட்ட ஒரு உயிர்த்தெழுதல் கிடையாது. அவைகள்லாம் யெசுவா மரித்தோர்ந்து எழுந்து வருவதற்கு முன் நிகழ்ந்தவைகளாக இருக்கிறது. அப்ப உயிர்த்தெழுதல் அனுபவித்த முதல் நபர் யாரு? ஆண்டவரை யெசுவா கிறிஸ்து தான் உயிர்த்தெழுதல் அனுபவித்த முதல் நபராக இருக்கிறார் என்று வேத வசனங்கள் நமக்கு தெளிவாக குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. 26, 22 நம்ம பார்த்தோம்னா 26ல 22, 23 படிக்கலாங்க. ஆனாலும் தேவ அனுகிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியது என்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வர் ஆகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை ஏற்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே என்று வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான். அப்ப இங்க என்ன சொல்றது? மரித்தோரின் உயிர்த்தெழுதலே அவர் முதல்வர் ஆகி, அவர் தான் ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுதல்ல, அவர் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இங்க அப்போஸ்தலர் சொல்லுகிறத நாம பார்க்கிறோம். அப்போ அதற்கு முன்னமே லாசர் எழுந்த அந்த காரியங்கள்லாம் உயிர்த்தெழுதல் கிடையாது. மறுபடியும் அவர்கள் ஆதாம் சாபத்திலே மரித்தார்கள். அதனால அவர்கள்லாம் நித்திரையிலிருந்து எழுந்து வந்த மாதிரியான ஒரு காரியங்கள் தான். அப்பனா ஏன் அவங்களை உயிரோடு கொண்டு வரணும், அப்படியே விட்டுருக்கலாமே அப்படின்னு கூட சிலர் கேட்கலாம். ஆனா அந்த காரியங்கள் எல்லாம் யெசுவா தேவனுடைய ராஜ்யத்திலே எல்லாரும் மறுபடியும் உயிரோட கொண்டு வரார் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமாக, ஒரு நிழல் அடையாளமாக தான் அங்க வச்சிருக்கிறார். அந்த காரியங்களை எல்லாம் செய்தார்.
அற்புத அடையாளங்களை செய்வது, நோய்களை குணமாக்குவது, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அங்க சொன்ன அந்த காரியங்கள் எல்லாமே பெசிலியாவிலே எல்லாருக்கும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மறுபடியும் ஜீவனை பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். ஆதாமுக்குள் மறிக்கிற எல்லாருமே கிறிஸ்துக்குள்ள உயிரோடு எழும்பு வருவார்கள். எல்லா மரணத்தில் உள்ள எல்லாரும், பிரேதக்குள்ள கல்லறையில் உள்ள எல்லாரும் மனுஷகுமார சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்பதை அங்கே உறுதிப்படுத்துவதற்காக அவர் செய்த அந்த நிகழ்வுகளாக அது இருக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற வார்த்தைக்குரிய கிரேக்க வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா அனஸ்டாசிஸ் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மருத்துவ சம்பந்தமா உபயோகிக்கப்படும் போது கருதப்பட்ட அல்லது உண்மை நிகழ்வான மரணத்தின் அபூர்வமான நிலையிலிருந்து சரீரத்துடைய ஜீவனின் உண்மையான நிகழ்வான பூர்ணத்துக்கு எழுந்து நிற்பதை தான் அது அர்த்தப்படக்கூடியதா இருக்கு. அனஸ்டாசிஸ் அப்படின்னா எழுந்து வந்தாங்க மறுபடியும் பழைய நிலையில் இல்லாதபடிக்கு இப்போ ஜீவனுக்கான ஒரு பூர்ணத்துக்காக எழுந்து நிற்கக்கூடிய ஒரு நிலையை அதை அர்த்தப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. ஆகையினால அந்த 6 நபர்கள் மனத்தில் எழுந்த அந்த காரியமானது அவர்களோட சரீரத்துல அல்ல ஜீவனிலேயோ அவருடைய சரீரத்திலேயோ பூரணத்துவத்துக்காக அவர்கள் உயிர்ப்பிக்கப்படவில்லை. அதுக்கப்புறம் அவர் பூரணத்தை நோக்கி முன்னேறி போகவும் இல்லை. மறுபடியும் ஆதாம் சாபம் இருந்ததுனால மரணத்தில் தான் மறுபடியும் மரித்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவர்கள் தன்னில் தானையும் அவைகளின் ஜீவ சக்திகளிலேயும் அபூர்வமான சரீரங்களோடு தான் மரண நிலையிலிருந்து திரும்பி வந்தாங்க. ஆகையினால் நாம மரண நிலையிலிருந்து திரும்பி வரும்போதும் இந்த அபூர்வமான சரீரங்களே இருந்தோம்னா அந்த பாவ சாபம் நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த அபூர்வமான சரீரங்கள் வந்து நம்மளால மீட்கப்பட முடியாது. பாவ சாபம் நீக்கப்படும். இந்த விதை அங்க சாகம் இல்லையா? அப்படி செத்தாதான் உயிர்ப்பிக்கப்பட முடியும் என்று அங்க சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் போது அதற்கு பிறகும் ஆதாமில் வந்த சாபத்தினால அந்த 6 பேரும் ஆதாமில் வந்த சாபத்தினால அபூர்வத்தின் கீழே தண்டனை கீழே அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்ப 1 கொரிந்தியர்ல பார்க்கும் இல்லையா 15லேருந்து 35லேருந்து 38 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல பரிசுத்த பவுல் கொடுக்கிற இந்த பிரமாணம் உயிர்த்தெழுதல் சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. ஏன்னா இங்கே அவர் உயிர்த்தெழுதலை குறித்து தான் பேசுறாரு. வேற எந்த காரியங்களுக்கும் சொல்லல. நித்திரையில் எழுந்து வரக்கூடியதோ மற்ற காரியங்கள் குறித்து சொல்லல. இங்கே அவர் உயிர்த்தெழுதலை குறித்து தான் அங்கே சொல்லுகிறாரு. ஏன்னா மரித்தோர் எப்படி எழுதியிருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று சொல்லும்போது அங்க உயிர்த்தெழுதலை குறித்து தான் இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப வேறொரு சரீரம் கொடுக்கப்படுதுன்னா அப்ப இந்த ரோமர் 8:11 எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு சிலருக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? இதை குறித்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நான் வேத வாக்கியங்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று இசைவு இணக்கமாக தரும். எதுவுமே முரண்பாடா இருக்காது. நாம புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்களில் தான் முரண்பாடு வருமே ஒழிய வேத வசனங்களில் எந்த ஒரு முரண்பாடும் இருக்காது. இப்ப ரோமர் 8:11 நம்ம என்ன பார்க்கிறோம்? யெஷுவாவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அப்ப சரீரங்களை உயிர்ப்பிப்பார்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? யெஷுவா கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி அந்த பரிசுத்தாவி உங்களில் வாசமாயிருந்தால் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படி? அப்ப அந்த பழைய சரீரம் வராதுன்னு சொல்றீங்களே, சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்க சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்போ இங்கேயும் டிரான்ஸ்லேஷன்ல ஒரு குளறுபடி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஆங்கிலத்துல அந்த உயிர்ப்பிப்பார் அப்படிங்கிற காரியம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? குயிக்கன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? குயிக்கன் ரிசரக்ஷன் கிடையாது. சாவிக்கான உங்கள் சரீரங்களை குயிக்கன் பண்ணுவார், புத்துணர்ச்சி ஊட்டுவார் இல்லையா? புத்துணர்ச்சியோடு செயல்பட வைப்பார். குயிக்கன் சொல்லி அங்க சொல்லப்படுகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப இங்க ரெசரக்ஷன் நாங்க வார்த்தை பயன்படுத்தல. அப்போ சாவுக்கேறும் அந்த சரீரங்களை புது சிருஷ்டி பயன்படுத்தும் போது அதோட சித்தத்துக்கு ஏற்ப செயல்படும்படிக்கு இந்த சரீரங்களை என்ன பண்ணுவாரு?
உற்சாகப்படுத்துவாரு, உயிரூட்டுவாரு அப்படிங்கிறது தான் இங்க சொல்லக்கூடிய ஒரு குயிக்கனிங் பண்ணுவார் அப்படிங்கிறத புத்துணர்ச்சி ஊட்டுவார் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லப்படக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. ஏன்னாக்க பரிசுத்தவான்கள் தங்களை தேவனுக்கு பிரசை பண்ணும்போது தாங்கள் சுய சரீரம் பழைய மாம்சீகம் அதெல்லாம் மரித்ததாக எண்ணப்படுகிறது இல்ல. அவரோடு கூட சிலுவையில மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருக்கும் சொல்லப்பட்டது. அவருடைய பழைய மாம்ச சித்தங்கள், பழைய மாம்ச விருப்பங்கள், எண்ணங்கள், நோக்கங்கள் இது எல்லாமே மரித்ததாக கருதப்படுகிறது. இப்ப இது எல்லாமே அந்த மரித்த சரீரத்துல இருக்கிறது. அந்த சரீரமும் மரித்ததாக தான் கருதப்படுகிறது. அப்ப இந்த மரித்த சரீரம் அதோட காரியங்கள் எல்லாம் மரித்த நிலையிலே வச்சிருக்கணும். அதே சமயத்துல இந்த சாவிக்கேதும் இந்த சரீரத்தை புது சிருஷ்டியின் நோக்கங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் கீழ்ப்படிய வைக்கணும் இல்லையா? அதற்கு தேவன் தம்முடைய பரிசுத்தாவியை கொடுத்து அதற்கு தேவையான அந்த புத்துணர்ச்சியை குயிக்கனிங் பண்ணுவாரு, உயிர்ப்பிப்பார் அப்படிங்கிறப்போ அந்த குயிக்கனிங் பண்ணுவாரு. அதற்கு தேவையான ஒரு புத்துணர்ச்சியை, ஒரு பலனை அந்த பரிசுத்த மூலமாக கொடுப்பாரு. ஏன்னா மாம்சிகம் ஆவிக்கு விரோதமும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போர் செய்யக்கூடியதா இருக்கிறது. பழைய மாம்சிகத்தை அதன் விருப்பங்கள், செய்கைகள் எல்லாமே மரித்த நிலையிலே வைத்திருக்கணும். அது உயிரோடு வரக்கூடாது. அதே சமயத்துல மரித்த நிலையில் இருக்கிற அந்த பழைய மாம்சிகமானது புது சிருஷ்டியுடைய புது விருப்பங்களுக்கும் சித்தங்களுக்கும், ஏன்னா புது சிருஷ்டியோட புது விருப்பங்கள் சித்தங்கள்லாம் தேவனுடைய விருப்பங்களாக சித்தங்களாக இருக்கிறது. அதற்கு கீழ்ப்படியும்படிக்கு பரிசுத்த ஆவி மூலமாக அதற்கு ஒரு குயிக்கனிங் பண்றாரு, உற்சாகத்தை கொடுக்கிறாரு அப்படிங்கிறதா இந்த 8:11 சொல்லக்கூடிய சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் அப்படிங்கிறப்ப புத்துணர்ச்சி ஊட்டுவார் அப்படிங்கிறப்ப குயிக்கனிங் அதை செயல்படுத்துவாரு. அதாவது புது சிருஷ்டிக்கு பலி செய்யறதுக்கு கீழ்ப்படியும்படிக்கு அதை செயல்படுத்துவார். அதற்கு தேவையான வல்லமையை பரிசுத்த ஆவி மூலம் கொடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த காரியங்களும் நாம் புரிந்து கொள்கிறோம். அதனால அந்த பழைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார்னா பழைய சரீரங்கள் மறுபடியும் எழுந்து வரும் என்று நம்ம என்ன பண்ணக்கூடாது, கருத்திலே கொள்ளக்கூடாது. அது மரித்த நிலையிலே தான் இருக்கு. மரித்ததாக கருதப்படுகிறது, மரித்த நிலையில தான் இருக்கு. அதனால்தான் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அந்த பழைய காரியங்கள் எல்லாம் மரணத்தின் சாயலே இணைக்கப்பட்டதா இருக்காது இல்லையா? பழைய மாம்சம் இறந்து போய் இப்ப அவர்கள் ஆதாம் இருந்த பூரணமான நிலையில் இருப்பதாக தேவன் இருக்கிறாங்க. அந்த நிலையை அவர்கள் பலி செலுத்துறாங்க. அப்போ அந்த பலிக்கு ஏற்ற விதமாக அந்த சரீரங்கள் மாம்ச சரீரங்களா இருந்தாலும் கூட அந்த சரீரங்களை பலிக்கு ஏற்ற விதமாக ஒத்துழைக்கும்படிக்கு அதை குயிக்கனிங் பண்றாரு அப்படிங்கிறது தான் இங்க சொல்லக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். சரி, இப்ப 3 காரியங்களையும் நம்ம பார்த்தோம். 3 விதமான ஆதாரங்களை நம்ம இந்த காரியங்கள் மூலமாக இப்பொழுது நாம பார்த்திருக்கிறோம். இப்ப 3 காரியம் நம்ம என்னதான் பார்த்தோம்? ஆண்டவரே யெஷுவா கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வரும்போது மாம்சீகத்திலே இல்லை அப்படிங்கிற காரியங்களை இந்த 3 பாயிண்ட் மூலமாக நாம புரிந்து கொண்டோம். ஒருவரும் காணக்கூடாதவரும் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறாரு, உயிர்த்தெழுதலே அவரு இருக்கிறாரு அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம பார்த்தோம் இல்லைங்களா? சரி, அடுத்ததா நாம 2வது என்ன பார்த்தோம்? அப்போஸ்தலனாகிய யோவானுடைய அறிக்கையை பார்த்தோம். அவர் இருக்கிற வண்ணமா தரிசிப்பதுனா அவருக்கு ஒப்பாயிருப்போம்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவானுடைய அறிக்கையை பார்த்தோம். 3வது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய அந்த விதை சாகணும், பல விதை சாகணும், இப்போ புதியதொரு மனிதன் கொடுக்குற அப்படிங்கிறப்போ ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்து மரணத்தையும் உயிர்த்தெழுந்து வரும்போது மாம்சிக சரீரத்தில் இல்லை அப்படிங்கிறத இந்த 3 விதமான காரியங்களும் நிரூபணமாக நம்ம பார்க்கிறோம். இது கிட்டத்தட்ட 14 காரியங்கள் இருக்குது. இந்த காரியங்களை கர்த்தர் சித்தமானால் இனி வரக்கூடிய காலங்களிலே நாம இந்த காரியங்களை குறித்து நாம பார்க்கலாம். சரி, இதுல ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? கேளுங்க. இப்ப பார்த்த காரியங்கள் ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. சரி, கேள்வி ஒண்ணு இல்லைன்னா இதோட முடித்துக் கொள்ளலாம். அன்பின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.